நெல்லை சாக்லேட் கடைக்கு மர்ம நபர் ஒருவர் கல்லாவிலிருந்து 60,000 ரூபாய் பணத்தை லாவகமாக திருடும் காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானம் அதிகாலை முதல் இரவு வரை பொதுமக்கள் நடமாடும் அதிகமுள்ள பகுதியாகும். இந்நிலையில் மைதானத்தின் அருகே உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் தரைத்தளத்தில் வெளிநாட்டு சாக்லேட் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யும் கடை உள்ளது. இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் ஊழியர்கள் கடையை திறந்தபோது கடையில் இருந்த பொருட்கள் சிதறி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 60,000 ரூபாய் பணம் திருடு போனது தெரியவந்தது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் அங்கு விரைந்து சென்ற போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகளை பார்த்து ஆய்வு செய்தனர். அப்போது நள்ளிரவு 12 மணி அளவில் கையில் டார்ச் விளக்குடன் தலையில் துணியை சுற்றி கொண்டு கடைக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த பொருட்களையும் கல்லாவில் இருந்த பணத்தையும் திருடிச் செல்வது தெரியவந்தது. இது குறித்து பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கொள்ளை சம்பவம் தொடர்பான காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.